கணக்கான வீரர்களின் உயிர், லட்சக்கணக்கான குடும்பங்களின் கண்ணீர், எண்ணற்ற தியாகங்களின் பலன், கண்ணீரால் எழுதப்பட்ட வரலாறு, ரத்தத்தால் வழங்கப்பட்ட உரிமை, சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம், சிந்திய செங்குருதிதான் அதன் விலை. இச்சகத்தினோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று துளியும் அச்சமில்லாமல் இந்திய தேசிய ராணுவத்தை வழிநடத்தி சென்ற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மறுபுறம் அகிம்சை எனும் ஆயுதத்தை கையிலேந்தி செய் அல்லது செத்து மடி என்று முழு தேசத்தையும் ஒரே குடியின் கீழ் திரட்டிய அண்ணல் காந்தியடிகள் ஆயுதேந்தி போராட்டம் ஒருபுறம் என்றால், கவிஞர்களின் பேனாமுனையும் தொண்டர்களின் தியாகமும் இந்த நாடு முழுவதும் விடுதலை தீயை மூட்டியது. தனக்கு பிடித்த கொடியை கீழே விடமாட்டேன் என்று ஆங்கிலேயன் பூட்ஸ் காலால் உதைத்த போதும் கீழே விடாமல் தன் உயிர் நீத்த திருப்பூர் குமரனை பற்றி நாமக்கல் கவிஞர் பாடுகிறார். மனமுவந்து உயிர் கொடுத்த மானமுள்ள வீரர்கள், மட்டில்லாத துன்பமுற்று நட்டு வைத்த கொடி இது, கனமிழந்து தாழ்ந்து போக நேரினும் தாயின் மான இந்த கொடியை என்றும் தாங்குவோம் என்று. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பி யாரும் சேருவீர் என்று நாமக்கல் கவிஞர் போல், பாரதியார் போல் விடுதலை உணர்ச்சியர் தூண்டியவர் எத்தனையோ பெயர்கள். 1960களில் ஒரு நெற்பத்தனையும் தரமாட்டோம் அல்லது தரவிடமாட்டோம் என்று அடிம்பிடித்த அமெரிக்கா இன்று தனது செயற்கைக்கோளை ஏவுவதற்கு கூட நம் இந்தியாவிடம் உதவி நாடுகிறது. இந்த இடத்திற்கு நம் வருவதற்கு நம் முன்னோர்களே காரணம். தேச மக்களை லட்டியால் அடித்த போதும் துப்பாக்கியால் துளைத்த போதும் சிதறிய ரத்தங்கள் தான் நம் தேச கொடியில் சிவப்பு வண்ணமாக பூசப்பட்டுள்ளது. எத்தனையோ பெயர் தெரியாத தியாகிகள், முகவரி இல்லாத எண்ணற்ற தியாகிகள் இந்த நாட்டுக்காக தம் உயிரையும் ஆன்மாவையும் தியாகம் செய்துள்ளனர் என்று என்றும் நம் மறக்க கூடாது. சாதி மத வேறுபாடு ஒழித்து ஒற்றுமையில் நீ உயர்ந்து பாரத தாயை நீ நேசிப்போம், சுதந்திர காற்றை சுவாசிப்போம், தியாகிகள் வரலாற்றை வாசிப்போம். தமிழனாக பிறந்ததே ஒரு வரம், வணங்கி முடிப்பதே தமிழின் அறம், முடிவில் வணங்குவதே நல்ல பழக்கம், அதுதான் என் வழக்கம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.